கடைக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும். காணலன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஏதாவது புறணி பேசிட்டு இருக்காதீங்க, சரியா? காலையிலே நல்ல சீனா இருக்கு. நான் ஏமா உன்னை பத்தி பேச போறேன்? என் கதையே எனக்கு ஞாபகம் இருக்காது, இதுல உன்னை பத்தி வேற நான் பேசிட்டு இருக்க போறேன். நீ போயிட்டு வா. அம்மா இங்க தூரமாவா போறா? தூரமா எல்லாம் போகல, பக்கத்துல தான் போறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். தூரமானா அந்த தூரமா இல்ல இல்ல எங்க போறான்னு கேக்கேன். ஹேர் கட் பண்ணிட்டு ஐப்ரோலாம் எடுத்துட்டு கொஞ்சம் மெனிக்கர் பெடிக்கர்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, பின்ன போயிட்டு வா. காசை கரியா செலவு பண்ணியாப்பா. சிலிப்பி அப்படி விடுக்க மண்டையில எங்க முடி இருக்குன்னு சொல்லிட்டு வெட்ட போறாளாம். போட்டிருக்க வீட்டுப்பான் அவன் நாட்டாயான். ஏ இந்த கிளவி வேற இதுலயே இருந்துச்சு, பார்த்துச்சு அடுத்துச்சான்னு தெரியலையே. மருமாங்க தூரமாவ போறானா? எங்க போவா, வேற எங்க போவா? மேக்கப்பு பண்ண போறா. மேக்கப்பு அடுத்த வாரத்துல அவ தம்பிக்கு கல்யாணமா, அதுக்கு மேக்கப் பண்ண போயிருக்கு. என் வீட்டுல உள்ளவங்களும் வந்த கொஞ்ச நாள்ல ஃபுல்லா பார்லர் போனோம், அங்க போனோம் இங்க போனோம் தான் நின்னா. ஒரு நாள் அவன் கொடுத்த கொடையில திருந்தினா. எங்க என் வீட்டுல உள்ளது அப்படியெல்லாம் கிடையாதுக்கா. இது யாரு என் மோனையே மிதிச்சிருவா, அந்த மாதிரி நிப்பா. இதுக்கு பயந்து அவனும் ஒன்னும் சொல்லியது கிடையாது, நானும் கண்டடியது கிடையாது. அவிய பாட அவிய பார்த்துட்டு என்ன சொல்லியே? அதுவும் கரெக்டு தான். என்ன காலையிலே ஒரே அமர்க்கலமா இருந்துச்சு. கேளுங்கக்கா, காலையில எலும்புனோன்னு அந்த மோட்டர் சுவிட்ச் ஒன்று ஆன் பண்ணிக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 தேங்காய் பறக்கலான்ட்டு துவா பொழுது போயிருந்தேன். கத்தியா கத்தியா கடந்து கத்தியா, ஏ அத்தை வாடி வா, இங்க மோட்டர் நிறைஞ்சு பாயுதுனே. கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? அவளும் அதே வீட்டுக்குள்ள தானே இருக்கியா, மோட்டர் நிறைஞ்சு பாயுதுன்னா ஆஃப் பண்ண வேண்டியதானே. போட்டது நாங்கிறதால நான் வந்துதான் ஆஃப் பண்ணணுங்கிற மாதிரி கத்தோ கத்துனி கத்தியா. நான் தேங்காய் பறைக்க ஆர்வத்துல அதை பாப்பனா இதை பாப்பனா. இன்னைக்கு காலையில தூவாப்புல இருந்து 2 தேங்காய் தான் கிடைச்சிருக்கு பாருங்களா. அப்படியா? இவ இன்னைக்கு காலையிலே எங்க வெளியே கிளம்புற ஒரு குசியில இவ ஒரு வேலையும் செய்தா இல்ல. நான் மோட்டர் போடிய முன்னாடி கொஞ்சம் போல பாலை ஊத்தி அடுப்புல வச்சுக்கிட்டு நான் போய் தேங்காய் பறக்கிட்டு வந்துட்டு மோட்டர்லாம் ஆஃப் பண்ணனக்கா. பால் அடுப்புல இருந்து மறந்து போச்சு பார்த்துக்கிடுங்க. ஐயோ, அப்புறம் அங்கேயும் இங்கேயும் அடுப்பங்கரைக்க காலைதான் இம்மாட்டம் 1008 நேரம் நடப்பா. சிலிக்கிக்கு அடுப்புல இருந்த பால் கண்ணு தெரியல போல, அப்படியே வத்தி ஒன்னும் இல்லாம போயிட்டு. என்னத்த நமக்கு இந்த வயசான நேரத்துல என்ன நடக்குது யாது நடக்குதுன்னு எல்லாம் ஒண்ணுமே ஓரமா இல்ல. ஏதோ போன போக்குல போயிட்டு இருக்கு சொல்லுவாங்க இல்லையா, காலு போன போக்குல போறேனே அதே மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்ச முடியுமா? ஆமா, தேயில போட்டியலா? தேயில போட்டேன். சரி, அப்படியே எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு வாங்க. பால் காய்ச்சாலும் வீட்டுல சீனி இல்ல. தேயில குடிச்சாலும் போல இருக்கு, ஒரு கிளாஸ் தாங்கக்கா. என்ன? சரி, நான் எடுத்துட்டு வரேன். அப்புறம் காலையில என்னது சமையல்? காலையில என் மருமோன இட்லி வச்சு வச்சிருக்கியா, அதான் இருக்கு. ஏன் 2 இட்லி எடுத்துட்டா? ஐயா, எனக்கு இட்லி எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் தேயில காப்பி மட்டும் ஊத்திட்டு கொஞ்சம் சீனி மட்டும் கொஞ்சம் அதிகமா போட்டு எடுத்துட்டு வாங்க, சரியா? சரி இருங்க, இந்த போய் எடுத்துட்டு வரேன். இந்த அக்கா இருக்கிறதால கொள்ளலாம், பரவாயில்ல. பக்கத்து வீட்டுல இருக்கிறதால அடிக்கடி 2 கப்புக்கு தேயில காப்பி எல்லாம் தராவ. வீட்டோட கேட்டா வாய்க்கு வாய் மாறி மாறி தான் பேசுவா. என்னக்கா நியூஸ் பேப்பர் மட்டும் இருக்கு? இன்டர்நெட் உள்ள போயிருக்கேன், இது தனியா இருக்கு. டூர் வர போறோம், வரையலா? டூர் வரவா? எந்த குளத்துக்கு? நம்ம காஞ்சிரங்குளத்துக்கு தான். வரையலா? எப்படி வந்தா ஆளுக்கு 600 ரூபா சம்பளம். எப்படி? என்ன சொல்லி சின்ன பொண்ணு? 600 ரூபாயா? வேலை எவ்வளவு நேரமோ? வேலை என்ன, காலையில தொடங்கி சாயங்காலம் வரை இருக்கும். வரையலன்னா சொல்லுங்க, ஒரு கை குறையதான் செய்யுது. நல்ல வேலை வாங்கிடுவாங்களா எப்படிமா? சும்மா இரு சின்ன பொண்ணு. நல்ல வேலை செய்தா நாளைக்கும் வேலை கிடைக்கும், இல்லைன்னா இன்னோட கலத்தி விட்டுருவ. எப்படி சௌரியம்? என்னண்ணா விளையாடாம செய்றீங்க? ஏதோ நக்கல் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. அம்மா எங்க போறீங்க? தொங்க போறோம். வரையலா? நக்கலுக்கு பிறந்தவா. சும்மா இரு சின்ன பொண்ணுவா. பின்ன நம்ம எங்க போறோம், இவளுக்கு என்னக்கா இதை தாண்டி போக முடியல. எங்க போறா எங்க போறா எங்க போறா? ஊருக்கு 4 சிசிடிவி கேமரா இப்படியே தான் இருக்கு. ஆமா ஆமா, வாங்க கனிங்க. என்ன இவ 2 எங்க சோடி போட்டுட்டு போறானவா? சோடி. சரி, காப்பியை கொண்டு தந்தானா குடிச்சிட்டு போய் பார்க்கலாம்.
அந்த மனுஷனை காணல. அங்க என்ன தெரியுதுன்னு அங்கவே பார்த்து நிக்கவ. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அங்க போய் நின்னாக்குல இருக்கு. ஏன் நான் வீட்டில் எங்கே நிற்கவும் கூடாதா? அதுவும் அவன்கிட்ட கேட்டுட்டு தான் நிற்கணுமா எப்படி? அப்படி கேட்கல, எதையோ எதிர்பார்த்து அங்க போய் நின்னாக்குல இருக்கே, அதை கேட்டேன். நான் எல்லாம் எதையும் எதிர்பார்த்து நிற்கல. கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதான் அங்கே போய் நின்னேன். நம்ம வீட்டுல உங்களுக்கு கிடைக்காத நிம்மதியா அங்க போய் நின்னா கிடைக்குது. யாரையோ தேடி போன மாதிரி இருக்கு. நான் யாரையும் தேடி போகல. நீ பேசாம இருப்பியா? ஒழுங்கா வாயை திறந்து பேச கூட எனக்கு முடியல. அது அப்படிதானே, உங்களுக்கு என்கிட்ட பேசனா ஒழுங்கா வாயை திறக்க முடியாது. மற்றவங்கள்ட்ட எல்லாம் பேசனா நல்லா வாயை திறந்து பேசுவிய. எம்மா தாயே, நான் யாருக்கிட்டேயும் பேசல, யாருக்கிட்டேயும் வாயை திறக்கல. கொஞ்ச நேரம் இருக்க விடுறியா எப்படி? ஆமாக்கா. ஓ கடவுளே, மைனி வராவ, வீட்டுக்குள்ள போறேன். சரி சரி. என்னாச்சு? செல்வா இவ்வளவு நேரம் நின்னா எங்களை கண்டோன்னு அப்படியே உள்ள போயிட்டான். சும்மாக்கா. என்ன உமா, செல்வானா நீ ஏன் பேசிட்டு இருந்தே எங்களை கடலாம் தானே ஓடுன்னு ஓடியவ? அப்படியெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு. ஆமா, 2 பேரும் எங்க போறீங்க? ராணி எங்களுக்கு வீட்டுக்கு வரியா? சரி வாங்க. காலையில சமையல் பண்ணிட்டே உமா? அவளுக்கு எல்லாம் இருந்ததை வச்சு கொடுத்தேன்க்கா. இனி 10 மணி போலவே மீன் மட்டும் வாங்கணும். நீ மீன் கடை வரையலாம் எப்படி? ஆமாண்ணே, மீன் கடை வரணும். மீன் வாங்கி 2 நாள் ஆகுது. இன்னைக்கு போகுமா எப்படி? சரிக்கா. ஏக்கா, போகும்போது ஒரு வார்த்தை என்னையும் கூப்பிடுங்க, நானும் வாரேன். என்ன? சரி சின்ன பொண்ணு. ஏக்கா, புளி யாருக்கிட்டக்கா வாங்குறதுக்கு? கொஞ்சம் கூட புளியே இல்ல பாத்துடுங்க. மீன் கடைக்கு புளி போடாம வச்சா எப்படிக்கா இருக்கும்? யார்ட்டையாவது மொத்தமா வாங்கணும். யாரா தெரிஞ்சது இருக்காவளா? நீ யார்த்து கூட கேட்டுருக்கல லட்சுமி. நான் இன்னைக்குதான் தங்கச்சி வந்தானே அவளுக்கு கொஞ்சம் போல எடுத்து கொடுத்து விட்டேன். நீங்க யார்கிட்ட இருந்துக்கா வாங்கினிய? கடையில இருந்து வாங்கினேன். இந்த கடவை கிடைச்ச புளி நல்ல புளியா இருந்துச்சு பாத்துக்க. கொஞ்சம் வச்சா போதும், செம புளிப்பு. அழகா இருந்த மீன் கறிக்கு எல்லாம் வச்சு சமைச்சா அப்படி இருக்கு தெரியுமா? அப்படியா? சரி, சாயங்காலம் மனுஷன் வந்தோடனே போய் புளிய வாங்க சொல்லணும்க்கா. புளியே கடைசியில பாத்துடுங்க. வாங்கி நல்ல புளிய பார்த்து வாங்கண்ணா. வாங்கம்மா. லட்சுமி அக்கா, தெரியாம தான் கேட்கேன். ஒரு நேரம் கூட உங்க வீட்டுல இருக்க மாட்டே போல இருக்கு. எப்பவும் ராணிகள் வீட்டுல தான் இருக்கிறிய? ஆமா, நான் எப்போ ராணிகள் வீட்டுல தான் இருக்கேன். அப்படி இருந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை? உங்க யாரையும் அது மட்டும் பாரு. சும்மா இருங்கம்மா. என்ன விஷயம்? 3 பேரும் சேர்ந்து வந்துருக்கிறிய? சொல்லு சின்ன பொண்ணு. வசந்தி அக்கா, நீங்க தான் பெரியவிய, நீங்களே தொடங்குங்க. போன அப்புறம் நீயே சொல்லு. என்னது சொல்ல வந்ததை சொல்லுங்க. ராணிக்கா, 2 நாளா சொல்லணும்னு நினைக்கோக்கா. நீங்க தான் நினைப்பீங்களோன்னு நினைச்சிட்டு தான் சொல்லாம இருக்கோம். என்ன விஷயம் சின்ன பொண்ணு? சொல்லு. எல்லாம் நம்ம மோனிஷாவை பத்தி தான். மோனிஷாவை பத்தியா? என்ன சின்ன பொண்ணு? ராணி, ராணி. என்னக்கா? இங்க ஒரு நிமிஷம் வாயா. வாரேன் சின்ன பொண்ணு. ராணிக்கா வேற போயாச்சு. என்ன விஷயம் சின்ன பொண்ணு? இருங்க, அவிய வரட்டு, மொத்தமாவே சொல்லியேன். என்னன்னு சொல்லுண்ணா. அட இருங்கக்கா, சேர்த்து சொல்லியேன். அதே இது எதையா சொல்லி எவ்வளவு குழப்பி விட்டுறாதீங்க. தெரியும் இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.